ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஹாய் ராமு, வாங்க. எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா? நல்லா இருக்கேன் சார். நானே என்ன விஷயமா என்ன வர சொல்லியிருந்தீங்க சார்? ராமு, என் பெரிய பொண்ணுக்கு நல்ல இடத்துல வரன் பார்த்து கொடுத்தீங்க. அவங்க பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. ரெண்டாவது பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கா. அவளுக்கு நல்ல ஒரு வரனா பார்க்கணும். அது விஷயமா தான் உங்களை வர சொல்லியிருந்தேன். அதற்கு என்ன சார், பெரிய பொண்ணுக்கு நல்ல இடமா பார்த்த மாதிரி சின்ன பொண்ணுக்கு நல்ல இடமா பார்த்துடலாம். சரிங்க சார், வரும்போது நான் நல்ல மாப்பிள்ளையோட வரேன். இப்போ கிளம்புறேன் சார். டோனிகா, அக்கா ஃபோன் பண்ணியிருந்தா, உன் கல்யாணத்தை பற்றி பேசியிருந்தா. நீ என்ன சொல்கிற கல்யாணத்தை பற்றி? அம்மா, இதை பற்றி கேட்க வேணாம்மா. அப்பாவும் நீங்களும் முடிவெடுத்தா சரிதாம்மா. டோனிகா, கேப் புக் பண்ண, வீட்டுக்கு போகலாம், சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. சரிம்மா, இப்பே புக் பண்ணுறேம்மா. டிரைவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க. மேடம், இப்போ இருக்க டிராஃபிக்கில் ஸ்பீடாக போனால் ஆக்சிடென்ட் ஆகிடும் மேம். டிரைவர், எல்லாம் தெரியும், சீக்கிரம் வண்டியை ஓட்டுங்க. மேடம், நீங்கள் சொல்லிட்டீங்களா, இப்போ எப்படி வண்டி ஓட்டுற மட்டும் பாருங்க. யார் அது? தரகர் ராமுவா? வணக்கம்மா. ஐயா கல்யாண விஷயமா வந்து பார்க்க சொல்லியிருந்தாரு. அதான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்குமா. சரி ராமு. என்னங்க, என்ன ராமு வந்து போறாரு? சின்ன பொண்ணு விஷயம் கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்கா? ஆமாம்மா, கல்யாண விஷயமா தான் ராமு வர சொல்லியிருந்தேன். சரிங்க, நல்ல இடமா வந்தா முடிச்சிடலாம். மோகன் சாரு ரெண்டாவது பொண்ணு கல்யாணது விஷயமா என்கிட்ட சொல்லியிருந்தாரு. இது வரையும் மாப்பிள்ளையும் எதுவுமே அமையாமையே இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி, நம்ம கிட்ட இருக்கிற மாப்பிள்ளை போட்டோவில் ஒன்று எடுத்துன்னு போயிட்டு காமிப்போம். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஹாய் ராஜு, உன் கல்யாண விஷயமா தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். அண்ணா, உங்களை பற்றி தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. ராஜு, தெல்லாரில் பொண்ணு பார்த்துருக்கேன். நம்ம வீட்டுக்கே போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுனாக்கா மேற்படி விஷயத்த பேசலாம். நீ என்ன சொல்ற? சரிங்க ராமண்ணா, நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ போயிட்டு வந்துடலாம். சரி ராஜு, பொண்ணு வீட்டில் பேசிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். நேராக வந்தவாசி வந்து வெயிட் பண்ணு. நானும் அப்படியே வந்தவாசி வந்துடுறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து தெல்லாரில் போய் பொண்ணை பார்க்குறோம். ஹலோ மோகன் சார், நான் ராமு பேசுகிறேன். மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டேன். நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? சரி ராமு, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, நம்ம பேசலாம். சரி சார், நாளைக்கு நாங்கள் பொண்ணு பார்க்க வரோம். வாங்க ராமு, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. மோகன் சார், இவர் தான் மாப்பிள்ளை. பேரு ராஜு. செய்யற தொழில் வந்து டிரைவரு. என்ன ராமு, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஒரு நல்ல மாப்பிள்ளையா கூட்டிட்டு வருவோன்னு நினைச்சாக்கா என்ன அசிங்கப்படுத்திட்டிய. சார், நான் என்ன உங்களை அசிங்கப்படுத்தினேன்? ஆமா ராமு, என்னோட தகுதிக்கு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாக்கா போயும் ஒரு டிரைவர் எனக்கு மாப்பிள்ளையா? என்ன சார், டிரைவர்ன்றீங்க? பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்களா, வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்களா? டிரைவரை பார்த்தா உங்களுக்கு இலக்காரமா? காவல்துறையும் காக்கி சட்டை, தீயணைப்பு துறையும் காக்கி சட்டை. அவங்கள பார்த்தீங்கன்னா வணக்க வைக்கிறீங்க. இதுவே எங்களை பார்த்தீங்கன்னா ஏன் மதிக்க மாட்டேங்கிறீங்க? உயிரை காக்கும் ஆம்புலன்ஸ் வண்டி ஓட்டுறதோ நாங்கள் தான். காரு, பஸ்ஸு, ஆட்டோ, லாரி, ட்ரெயின் யார் ஓட்டுறது? நாங்கள் தான் ஓட்டுறோம். இது மட்டுமா, மேலே பறக்கிற ஏரோப்ளைனை கூட நாங்கள் தான் ஓட்டுறோம். இதுலேருந்து தெரியுதா நாங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்கோன்னு? மாப்பிள்ளை டிரைவர்னு சொன்னால் பொண்ணு தர யோசிக்கிறீங்க. ஓஹோ, இங்கே எதிர்பார்க்குற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னா, காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சு கப்பலை பட்டு சொர கட்டிக்கின்னு ஒரு பஸ்ஸுக்கு 2 பஸ்ஸாக மாறி வேலை பார்க்குற இடத்துல மங்கி சொல்லிட்டு அடிச்சு சாயந்தரம் வரும்போது கசிக்கு போட்ட வாட்டர் பேக்கெட் மாரி இருந்தாதுன்னு உனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு நான் கோழை நினச்சிங்களா? ராமண்ணா, எனக்கு ஒன்றும் புரியல, இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? லாஸ்ட் ஒன்று சொல்லிக்கிறேன், மரியாதை தரலனால பரவாயில்ல, அசிங்கப்படுத்தாதீங்க. ராமண்ணா, கிளம்புக்கு போகலாம்.